வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதங்க. இது தாளிக்க வேணாம், அப்படியே நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 4 கிராம்பு, 2 பட்டை, 4 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா 1 கைப்பிடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம கைகளாலேயே இது எல்லாமே ஒன்றா கலந்துடலாம். கலந்துட்டு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் 400 கிராம் அரிசி பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கிறேன். இதில் நான் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. 100 ml ஆயில் சேர்த்தாச்சுங்க. இதிலே சேர்த்துட்டு நல்லா கைகளால் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி 1.25 டம்ளர் நான் அரிசி எடுத்துருக்குறேங்க. இதில் 1.25 தண்ணி, பாஸ்மதி அரிசின்றதுனால பாத்திரத்தில் வைக்கிற மாதிரினாக்கா 2 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு இதில் சொன்ன மாதிரி 1.25 தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும், சிம்மில் ஃபுல்லாக வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டேன். ஹையில் ஒரு விசிலும், சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் 1/2 லெமன் புளிஞ்சு விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான குயிக்கான தக்காளி சாதம் ரெடியாச்சு. உண்மையாலுமே சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் மோட்டிவேட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.